மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 22/10/2025 புதன்கிழமை, சுவாதி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். எதிர்பாரா வெற்றி கிடைக்கும் நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும். தன்னிலும் ஒரு பலசாலியிடம் மோத வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். கவனம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பெரியவர், ஒரு வலியவர், மிகவும் திடகாத்திரமானவர் என்று சொல்லத்தக்க வகையில் உள்ள ஒருவர் இன்று உங்களுக்கு உங்கள் கஷ்டத்தை போக்க உதவுவார். நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா விஷயங்களில் தலையிட்டு ஒரு சில தொந்தரவுகளை இன்று நீங்கள் விலக்கி வாங்கிக் கொள்ளக்கூடாது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். ஒரு அசாத்திய செயலில் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது. பலர் ஒரு விஷ பரீட்சையில் ஈடுபட்டு வெற்றி பெறுவர். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வர வேண்டியது இன்னும் வரவில்லையே என்று ஒரு பெரிய ஆதங்கம் இன்று உங்கள் நெஞ்சை வருடும். இந்த நாள் அப்படி கவனம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் குவியும், பாராட்டு குவியும். இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு சாதனையை நீங்கள் செய்தீர்கள் என்று புகழப்படுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது விருப்பம் நல்லபடியாக நிறைவேறும் நாள் இந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியது, எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் கையில் கிடைத்தது வேறொன்று. அந்த ஒன்றை நீங்கள் விரும்பத்தான் வேண்டும், வேறு வழி இல்லை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கடினமான பணியை கையில் எடுத்து அதில் இன்று உங்களுக்கு வெற்றி. நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள். எந்த ஒரு செயலை செய்தாலும் இந்த செயல் தேவைதானா என்று முதலில் நீங்கள் பார்க்க வேண்டும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். பேச்சுவார்த்தை மூலமாக நடக்க வேண்டிய நல்லதை நீங்கள் நடத்தி காட்டும் நாள் இந்த நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள். இன்று ஏனோ வெல்லும் வார்த்தையை நீங்கள் பேசவில்லை. கவனம் வேண்டும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் ஒரு சில வேலைகள், முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும்.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாலாபுறமும் தீ கொழுந்துவிட்டு எரிகிறது. நடுவிலே நீங்கள் என்ன செய்வதென்ற ஒரு திகைப்பு. இது இந்த நாள் உங்களுக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயத்தில் ஒரு தனி கவனம் இன்று வேண்டும். ஏனென்றால் விரயம் என்று காட்டுகிறது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். சுப செலவு உண்டு. அத்துடன் நல்லதோர் செய்தியை இன்று கேள்விப்படுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். அதீத வருமானம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த வரவு வரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கூடுதல் கவனமுடன் நீங்கள் எல்லா வேலையையும் செய்ய வேண்டும். இன்றைய தினம் உழைப்பு அதிகம் என்றும் ஊதியம் குறைவு என்றும் காட்டுகிறது. எனவே கவனம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான பலன்கள் இன்று உங்களுக்கு நடைபெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேளையில் கூடுதல் கவனம் தேவை. உங்களை அறியாமலேயே ஒரு சில தவறுகள் நிகழ்ந்துவிடக்கூடும். கவனம் வேண்டும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். அதிர்ஷ்டம் தரும் நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள். நீங்கள் பதவியை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? பதவி உங்களை தேடி வருகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டியது உங்களுக்குத்தான் என்று தீர்மானிக்கப்பட்டது எப்போதோ வந்திருக்க வேண்டியது இன்று வருவதாக சொல்லி இன்னும் வரவில்லை. உங்கள் யோகத்தை நீங்களே நொந்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது இந்த நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வருகின்ற நாள் இந்த நாள். விழிப்புடன் இருக்க வேண்டும். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.